யாருங்க? ஸ்ரீ மகா மாரியம்மன். மாரியம்மன் யார் அது? உன்னுடைய தங்கை. எனக்கு தங்கை. சரி. 7 கன்னிகள் என்று சொல்லக்கூடிய உண்மைதான். 7 கன்னிகளிலே சரிங்க ஒரு தங்கையானவள் தான். உண்மைதான். இந்த மாரியம்மன். டேய் மரியாதை கொடுத்து பேசுடா. அப்புறங்க ஸ்ரீ மகா மாரியம்மன். மாரியம்மன் என்ன? ஸ்ரீ மகா மாரியம்மன். சரி. அது அந்த அம்மனாகப்பட்டது இந்த பூலோகம் என்று சொல்லக்கூடிய. சரி. இந்த பூலோகத்திலே உண்மைதான். அந்த அம்மன் என்று சொல்லக்கூடிய யாரை பார்த்திருப்பாங்களா? முடியாதுங்க, யாருமே பார்த்திருக்க முடியாது. இந்த மனசில் இருப்பதுதான் தெய்வம். உண்மைதான். தெய்வம் வருகின்றது என்று நினைத்தாலே ஆமாங்க, அதுதான் வருகின்றது தெய்வம். ஆமா. ஆனால் நம்மை பார்த்து விட்டு சரி என்ன பார்த்தா போறோம்னு சொல்லாது. ஆமாங்க. அது மட்டுமல்ல, யாருமே இல்லை. அதற்காக சரி இந்த கலியுகம் என்று சொல்லக்கூடிய உண்மை இந்த பூலோகத்திலே சரிங்க இந்த பூமியில் திருவண்ணாமலை மாவட்டம் உண்மைதான் தண்டராம்பட்டு வட்டம் குபேரப்பட்டினம் மாநகரிலே சேர்ந்த சரி என்ன எனது பெயரோ உண்மைதான் டி எம் முத்து. சரி. இருந்தாலும் நான் சொல்லிக் கொண்டிருந்தால் கதை புண்ணிய கதையானது. உண்மைதான். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமாங்க. 10 அவதாரங்களை நான் சொல்லலாம். சரி. இந்த ஊர்ல இருக்கிறாங்க நாடகக்காரங்க. ஆமா. தயவு செய்து என்ன மன்னிக்கணும். காரணம் தெரியுமா? சரி. கதையோ புண்ணிய கதை. உண்மைதான். ஒவ்வொரு அவதாரங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் ஆமாங்க. அதற்காக இப்போது எப்படி இருக்கிறீர்களோ எதன்படியாக வருகிறோம். உண்மைதான். ஆமாங்க. நான் ஏறக்கூடிய கருடாதாரை தயவு செய்து யாரும் கண்ணு அசாமலுக்கு உண்மைதான் காத்திருக்க வேண்டும். சரி. வருவாரா? அவர் வருவாரா என்று சரி. அதற்காக தயவு செய்து யாரும் முகம் சொல்ல வேண்டாம். என்னுடைய கதையை நான் விட்டுட்டு நான் போறேன். சரி. இருந்தாலும் உண்மைதான் மாதவா இந்த தினத்திலே உண்மைதாங்க. என்னை மாமா மாமா என்று கூறி சரி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதாங்க. நான் சென்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்க வேண்டுமானா எப்படி போறேன்? எப்படிங்க? கேட்கின்றது. ஆனால் மாமா ஆனால் மாமா அண்ணா மாயவா மாமா தங்கத்து வரலடா நாயே. தங்கத்து குரல்ல கேட்கல. குரல் 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 பாபாரா தங்கா. ஆனால் மாமா Bobby, I like what you're
சரி பன்னிரல் காக்கரை இந்த பட்டலம பதத்தை துடைத்து உன் தங்கையாகப்பட்ட சரி பாஞ்சாலியும் தங்களுடைய மைத்தனாகப்பட்ட ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் அநேக பரிவர்த்தனம் உன்னுடைய பாதத்தில் வைத்து மாமா மல்லிகை முல்லை கொண்டு பாதத்தை பணிந்திருக்கின்றேன். ஆகட்டும். ஆனாலும் மாமா அதான் அர்ஜுனாகி உன்னுடைய பாதத்துக்கள் பணிந்து சரி மல்லிகா இருவாசு கும்பம் எடுத்து பன்னீரால செய்தி காலால துடித்து விட்டேன். மாமா நல்லதாகட்டும் மைத்துனா மாமா மாமா நீ வட்டரம் வேண்டாத இல்லைன்னா வச்சு தப்புவேன். இருந்தாலும் ஐவர் ராஜாக்களும் என்னுடைய அருமை தங்கை என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலி 6 பேர்கள் மட்டுமல்ல தாயாகிய குந்தி தேவி அனைவர்களும் சேர்ந்து இந்த 9வது வனம் என்று சொல்லக்கூடிய வனத்தில் அர்ஜுனா மாமா தர்மநந்தா தங்கா சரி வெட்டி ஓடுமா வெட்டி ஓடு காபி சூடு சூடா இருக்குது. ஆனால் மாமா நீங்கள் ஐவர் ராஜாக்களும் அருமை அத்தியாய துதிதேவியும் என் அருமை தங்கை பாஞ்சாலி அனைவர்களுமே சேர்ந்து என்னுடைய பொற்பாத கமலங்களை நீங்கள் பணிந்தபடியால் இந்த மாநகரம் என்று சொல்லக்கூடிய மேட்டுக்காடு இந்த மேட்டுக்காடு மாநகரிலே சீரும் சிறப்போடு பஞ்ச பாண்டவர்கள் நீங்கள் தொட்டது தொடங்கும்படியாகவும் வைத்தது வழங்கும்படியாகும் நீங்கள் எப்படி நீதி என்பதை கடைபிடித்து வாழ்ந்து வருகிறீர்களோ அதன்படியாக இந்த மாநகரத்தில் உள்ள பெரியோர்களும் இந்த அம்மனுடைய ஆலயத்திற்கு சார்ந்த அனைத்து உற்றார் உறவினர்கள் பந்துக்கள் இந்த கிராமத்துக்கு அந்த அம்மனுக்கு சொந்தக்காரர்கள் யாராரோ அவர்கள் அனைவர்களும் வாழையடி வாழையாக இன்னும் மேலும் மேலும் வாழ வேண்டும் என்று இப்போது சரியாக 3 மணி அளவிலே உங்களையும் வாழ்த்துகிறேன். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துகின்றேன் ஐயா. இருந்தாலும் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இப்பேற்பட்ட நேரத்தில் இந்த அம்மன் ஆலயத்திற்கு முன்பதாக மைத்துனா தங்கா எத்தனை அழைத்த நம்மோ
இருக்கின்றேன் மாமா. மாமா, கொஞ்சம் வைத்துனாரே. மாமா. இருக்கின்றேன் மாமா. இந்த மாநகரத்தில் இவ்வளவு நேரத்தில் என்னை அழைத்த காரணம் உன்னுடைய முகம் எல்லாம் சோர்ந்திருக்கின்றது. விவரம் என்ன சொல்லப்பா? சொல்லுங்க. ஆனால் மாமா வைத்தியா, எதற்காக இந்த நேரத்தில் அழைத்திருக்கின்றார் என்று கேட்கிறார். அப்படி இருந்துட்ட போது நம்ம துரியோதனன் செய்த நயவஞ்சகத்தினால் நாங்களும் இந்த காட்டிலே பரிதவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகிலும் 8 வனம் முடித்து 9வது வனம் அடி எடுத்து வைக்கின்ற பொழுது அதோ எங்கள் முன்னாடி வேதன் சார் தாத்தா செம்மட்டார். 9வது ரோமரிஷி வனத்திலே வாழ்வது எப்படி? இந்த வனத்தில் சஞ்சாரிப்பது எப்படி? இவ்வளவு நாளாக படுபாவியாகிய துரியன் நயவஞ்சகன் என்று சொல்லக்கூடிய உண்மைதான் மாமா. உப்பு சட்டி வரவோடு அனைத்தும் சூது சொக்கட்டால் அடி அனைத்தும் பறித்துக் கொண்டு 12 வருடம் காடு வனவாசம் மறைபொருளாக ஒரு வருடம் ஆள வேண்டும் என்று அந்த வார்த்தையை சிறமேல் கொண்டு வாங்க. அந்த வார்த்தையை சிறமேல் கொண்டு நீங்கள் 5 ராஜாக்களும் என் அருமை தங்கியாகிய பாஞ்சாலியும் தாயும் சேர்ந்து வனம் வந்து வனத்திலே பாலி கூடாரம் அடித்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதனால் இந்த 9வது வனத்தில் பேசாத பின்னாடி பேசாத சொல்றேன். இந்த 9வது வனத்தில் எப்படி வாழ முடியும் என்று தெரிவிக்கின்றாய் அர்ஜுனா. இந்த மறுகாலம், செல் காலம், நிழல் காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தை 3 காலத்தை நான் அறிந்து பார்க்கின்ற வேளையில் இந்த 9வது வனத்தை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் 5 ராஜாக்களிலே ஒருவர் சென்று அந்த பரமனை கண்டு பரமனிடத்திலே பாசிவதாசங்களை பெற்று வந்ததே உண்டானால் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த மாநகரில் உள்ள அனைத்து பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் நல்லதாக நீதி நெறியை கடைபிடித்து நடப்பார்கள். வாழையடி வாழையாக வாழ்ந்து வருவார்கள். அதன்படியாக உங்களுக்கும் அதனால் பலன் உண்டு என்று நான் சொல்கிறேன். மாமா, தாங்கள் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கின்றது. சரி, எப்படி என்றால் அதுவும் அந்த வேதசார் இடத்திலே கேட்டோம். அவர் என்ன சொன்னார் என்றால் ஆதிவாசர். ஆமா, சரி, அவர் மீது தான் சொன்னார். 5 யாராகிலும் ஒருவர் சென்று சரி அந்த முக்கந்தர் படைத்த பரமனிடத்திலே சென்று சரி பாசுபன கடையை பெற்று வந்தால் ஒரு காலத்திற்கு யுத்தம் என்று வந்தால் வெல்லலாம் என்று தெரிவித்தார். சரி, இருக்கின்ற பொழுது 5 ஒருவர் என்றுதான் சொன்னாரே தவிர யாரு போக வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் சொன்னால் பற்றாது, உங்களுடைய மாமனார் தெரிவிக்கின்றார்கள். அனைவரும் அழைத்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். மாமா, இவ்வளவு நாளாக பாண்டவரை காப்பேன் என்று கண்ணபிரான் இருக்கின்றார். அவரிடத்தில் ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு புறப்பட வேண்டும். ஆகட்டும், நான் என்ன கேட்கின்றீர்கள்? யார் செல்வது என்று யார் தெரியுமா? என்னுடைய மனதுக்கு ஒவ்வொருத்தரும் கேட்க நேரம் அதெல்லாம் முடிச்சுக்க முடியும். இருந்தாலும் என்னுடைய அருமை வைத்தினர் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் சென்று வந்தால் என்னுடைய தம்பியாகிய அர்ஜுனன் தான் செல்ல வேண்டுமா? சென்று வந்தால் பாசிபதம் வாங்குவார். முடியாது. அண்ணா, எப்படி தெரியுமா? அதாவது என்னுடைய கணவராகப்பட்ட ஆனால் அழகுமண்ண அர்ஜுன மன்னன் ஒரு உரளைக்கல்லுக்கு புடவை கட்டினா கூட அது ஆனா பெண்ணு அந்த புடவை விலைக்கு பார்ப்பவர் அவரு போறதாவது வெள்ளங்கிரி போய் அந்த வரம் வாங்கிட்டு வரதாவது. ஏன்னா எப்படின்னா சொல்றீங்க, வரம் வாங்குவாரு. நீ என்னப்பா சொல்ற? மாமா, ஆத்த அருமணன் என்னாலும் என்னுடைய தம்பியுடைய அர்ஜுனுடைய குத்தியார என்ன முடியாது. இப்படி கொண்டாலும் போய் விரும்புகிறேன். ஆனால் இவதானா தர்மன் அண்ணா எப்படி இதாவது இந்த பாராசபையிலே கை தொட்டி எப்படி சிரித்துக் கொண்டார்களோ, நான் ஒருமனைத்தான் சென்று அந்த ஈசனை சென்று
நான் வரமிட்டு வராது விட்டா நானே ஒரு அர்ஜுனன் இல்லை. ஆகட்டும். சமயர்களே, என்னுடைய கதை இதுதான். எப்படி தெரியுமா? எப்படி? மரத்தை வெட்டுறது, அந்த மரத்து மேலேயே விட்டுறது. அந்த மரம் விழுந்தா எங்க போவோம்? மரம் விழுந்தா சேதம் ஆகும். பயிர் சேதம், பயிர் இருந்தாலும் பயிர் சேதம் ஆகும். ஆள் இருந்தாலும் ஆள் சேதம், மாடு இருந்தாலும் மாடு சேதம். ஆனா மரத்தை வெட்டி மரம் கீழே விழாத மரத்து மேலேயே சாச்சுட்டா என்ன ஆகும்? மரத்தோட மரமா நின்னுக்கும். நீ உங்களை வச்சு நான் சொல்ல விட, உங்களை வச்சு நான் சொல்லிட்டா ஐயோ எனக்கு தெரியலையே. என்ன பண்றது? நான் ஒருவரை காக்க வேண்டுமானால் ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்து ஆமாங்க. அப்படி அவதாரம் எடுத்துதான் அவர்களை காப்பாற்ற வேண்டும். ஆமா. ஏன் தெரியுமா? எப்படிங்க? முள்ள சரி, முள்ளே அரிக்குது கால்ல. ஆமாங்க. முள்ள மறுபடியும் முள்ளு போட்டு குத்துனாதான் வெளியே வரும். உண்மைதான். அது முள்ளுதான். அந்த முள்ளுதான் உள்ள இருக்குதுன்னு நம்ம கடப்பாரை எடுத்து குத்துனா வருமா? சத்தியமா வராதுங்க. இந்த வார்த்தையெல்லாம் என்னால் தான். இதெல்லாம் ஒரு உதாரணம். உண்மைதான். இது எல்லாம் இந்த பாமர மக்களுக்கு போய் சேர வேண்டும். சரி. வார்த்தை எப்படி வந்தது? உண்மைதான். சிலருக்கு புரியாது. ஆமாங்க. முள்ளாலதான் எடுக்கணும். உண்மைதான். மரத்தை வெட்டி மரத்து மேலேயே சாத்திடணும். நாம அதுக்கின்றி ஆகக்கூடாது. ஆகணும், ஆகக்கூடாது. ஆகணும், ஆனாலும் ஆகக்கூடாது. ஆமா, ரெண்டுமே நம்ம வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். உண்மைதான். அதனால்தான் சரி, எனக்கு ஆக்கல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடியதை உண்மைதான் மூர்த்தி தேவரிடத்திலே ஒப்படைத்தாலும் சரி, அதற்கு உதாரணமாக நான் தொடங்கி வந்து கொண்டிருக்கின்றேன். உண்மைதாங்க. மாமா, நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற போது உன் தம்பி, இப்ப நான் அமைச்சான் யாரு? சரி மாமா. உன் தம்பி அர்ஜுனா ஏன்னா மூஞ்சி தோசோட வச்சுட்டு வச்சுக்கினேன். இவங்களெல்லாம் பாருங்க, நான் எப்ப என்ன பார்த்துட்டு கை தட்டி சிரிச்சிங்களோ, நானு எப்ப என் கை தட்டி என்ன பார்த்து சிரித்தீர்களோ, சிரிச்சிங்களோ, என்ன அசிங்கப்படுத்துனீங்களோ, பெண்டுக்கல்லன் குத்திக்கல்லன் உண்மைதான். ஆத்து மணலை எண்ணினாலும் எண்ணலாம், அவனுடைய கூத்தியை எண்ண முடியாது. உண்மைதான். முடிய எண்ணினாலும் எண்ணலாம், அவனுடைய கூத்தியால எண்ண முடியாது. உரலுக்கு சேலை கட்டியிருந்தாலும் அது ஆனா பெண்ணா என்று பார்க்கக்கூடியவன் என்று எப்ப உண்மைதான் மாமா, உண்மைதான். அந்த வார்த்தையை நான் கேட்டு இருக்க முடியாது. நான் அந்த பரவனை பார்ப்பேன். பரவன் இடத்துல பாசுவதாசிரம் வாங்கிடுதான் உங்களை வந்து பாப்பன்னு சொல்லி கோபமா கோபிச்சு கொண்டு போயிருக்கின்றார். சரி, நீ இரு, பாலிகுடாரத்தில் இரு. சரி, அவன் என்ன செய்யறான்னு நான் பாக்குறேன். ஆகட்டும் மாமா. சரியா? ஆகட்டும். அமைதியாக இருப்பான். நான் சென்று வருகிறேன். சுவாமி, மாதவா, எப்படிங்க நம்ம வேலை எப்படி முடிந்தது பத்தியா? பரவாயில்லங்க. எப்படி நல்லாவே முடிந்து விட்டது. பரவாயில்ல. நீங்க பாண்டவருக்கு வந்து சாதகனா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே வகையும் வரக்கூடாது, வரவும் கூடாது, வேலையும் நடக்கணும். பகை வராம வேலை நடக்கணும். அந்த பரமனை பார்க்க வேண்டுமானால் தந்திரமாக ஒரு சில வார்த்தை அவனுக்கு சூடேற்றி விட்டுக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. உண்மைதான். ஏன்னா இல்ல அவன் போக மாட்டான், கண்டிப்பா திரும்பி வந்துருவான். ஆமாங்க. அதனால சரி, அவனை கீழ் கொடுத்து உண்மைதான் சூடேற்றிருக்கிறான். ஆமா, அந்த கோபத்துல அவன் போயிருக்கிறான். சரி, பார்க்கலாம். உண்மைதான். பின்னாடி இருந்து சரி அவனை நான் எப்படி சந்திக்கப்பார். உண்மைதாங்க. அதே நேரத்தில் சரி, மகாவிஷ்ணு இடத்திலே பாண்டவர்கள் 5 ராஜாக்களும் பேசிக் கொண்டிருக்கிற போது உண்மைதான் அர்ஜுனன் சென்றால் மட்டும் பரமனை பார்க்க முடியும் என்று சொல்ல உண்மை அந்த வார்த்தையை திறமையில் கொண்டு சரி அர்ஜுனன் கோபத்தோடு சென்று இருக்கின்றான். கோபத்துல போறான். எப்படி போறான்? அவன் துணிமணி எல்லாம் உருவி போட்டுட்டு சன்னாட்சியா போறன்னு போறான். உண்மைதான். இப்போது அந்த சன்னாட்சி அர்ஜுனன் வர போறான். அவரால் இந்த கதை தொடரும். உண்மைதான்.